இந்த நைட்ல கொட்ற மழையில பஸ்ஸ புடிச்சு எங்க போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? லாஸ்ட் மந்த் ரியா மெஹந்தி அண்ட் இன்ஸ்பிரேஷன் ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய வேர்ல்ட் ரெக்கார்ட் காம்படிஷனுக்கு நம்மள கெஸ்ட் ஆஃப் ஹானரா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் சென்னை போயிருந்தோம். ஸோ போனதுமே இந்த நிலாவ பார்த்துட்டே என் டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எல்லாமே சூப்பரா ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து ஸ்டால்ஸ்லாம் அதிகமா போட்டிருந்தாங்க. நெறைய வெண்டர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ நம்மளுக்குமே அங்கேயே ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. மார்னிங் இருந்தே வேர்ல்ட் ரெக்கார்ட் மெஹந்தி மேக்கப், ஆரி ஒர்க் காம்படிஷன்லாம் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. தென் ஆஃப்டர்நூன் போல கொஞ்சம் ஸ்டால்லாம் போய் விசிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தேன். நெறைய ஸ்மால் பிசினஸ் பண்றவங்கலாம் வந்திருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. தென் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே ஈவென்ட் நடக்கிற இடத்துக்கு போயாச்சு. அண்ட் இந்த குழந்தைங்கள நீங்க நெறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. இந்த குழந்தைங்க அவங்க கூட படிக்கிறவங்களுக்குலாம் ரியா சிஸ்டர் நெறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அத அந்த மேடையில வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்க நெறைய பட்டிங் உமன் என்டர்பிரினர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என் கையால பிசினஸ் ஸ்டார்ட் அப் அவார்ட்ஸ் பிரசென்ட் பண்ணதுல ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் ரியா சிஸ்டர் நம்மளையுமே ஹானர் பண்ணி ஒரு அவார்ட் பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா, நம்ம கும்பகோணம் நிஷா புர்கா அவங்க டீமோட வந்து பெஸ்ட் புர்கா ஷாப்ங்கிற ஒரு அவார்ட வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. அத பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ ஹாப்பியா இருந்துச்சு. அன்னைக்கு டேவே ரொம்ப சூப்பரா போச்சு. ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டப் மாதிரி தான் இருந்துச்சு. நெறைய பேர் நல்லா பேசினாங்க. நல்லா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். தென் ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கிட்டு அங்கேயே ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம மேல ரூமுக்கு போயாச்சு. தென் மறுநாள் தான் நம்மளுக்கு ட்ரெயின் வந்து தாம்பரத்துல புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்தே அப்படியே நம்ம கிளம்பி நம்ம ஊருக்கு வந்தாச்சு.